கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடம் செல்லும்போது நம்முடைய வாழ்க்கையிலே நம் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் வருத்தத்தோடு, துக்கத்தோடு, கவலையோடு, பாரத்தை இருதயத்திலே சுமந்து கொண்டு இருப்போம் என்றால், நம் தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்கும் போது, கர்த்தரை தேடும்போது அவர் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே நான் எங்கு போய் தேடினாலும் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர், சமாதானத்தை கொடுக்கிறவர், மன மகிழ்ச்சியை கொடுக்கிறவர், சந்தோஷத்தை கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் வருத்தப்பட்டு கவலையோடு கண்ணீரோடு நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால், கர்த்தரை தேடுவோம். அவரே நமக்கு ஆறுதல் கொடுக்கிறவர், அவரே நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். சிலுவையில் சிந்திய இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயத்திலே பாரத்தோடு துக்கத்தோடு இருக்காதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே இயேசு கிறிஸ்துவிடம் அவருடைய சமூகத்தை நாடுவோம், தேடுவோம். ஹல்லேலூயா. நம்முடைய பாரங்களை அவர் சுமக்க ஆயத்தமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்திலே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பாரங்களை நம் கர்த்தர் மீது வைத்து விட வேண்டுமா? இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? நம் கவலையோடு கண்ணீரோடு நம்முடைய பாரங்களை நம்முடைய இருதயத்திலே வைத்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. ஆம் பிரியமானவர்களே, அன்னாளுடைய வாழ்க்கையிலே குழந்தை இல்லாமல் இருந்தது. அவள் இருதயத்தில் உள்ள துக்கங்களே, பாரங்களே ஆலயத்துக்கு சென்று இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே அர்ப்பணித்தாள். அதன் பிறகு அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, மனமகிழ்ச்சியாய் இருந்தால். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறவர், நம்மை சுகப்படுத்துகிறவர், நம்முடைய பலவீனங்களை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய பாரங்களை, நம்முடைய கவலைகளை, நம்முடைய துக்கங்களை, பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் பாதபடியிலே அவருடைய சமூகத்திலே நம்முடைய பாரத்தை வைத்து விடுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் மீது நம்முடைய பாரத்தை வைக்கும்போது அவர் நமக்கு உதவி செய்வார், அவர் உன்னை ஆதரிப்பார். ஆம் பிரியமானவர்களே, மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய மாட்டார்கள். ஒருவேளை உதவி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர்கள் தவறி இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் உன்னை ஆதரிக்கிறவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், நன்மைகளை செய்கிறவர், நம்முடைய ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர், நம்மை பாதுகாக்கிறவர், அவருடைய கிருபையினாலே நம்மை வழி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஆம் பிரியமானவர்களே, நீதிமானை அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நாம் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டோமோ, அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டோமோ, நாம் நீதிமான்களாய் இருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமானை நம்மை அவர் மாற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். நாம் அவருக்கு பிரியமாய் வாழும்போது, பொய் பேச்சை வெறுக்கும்போது, உண்மையாய் வாழும்போது, அவருடைய வழியிலே நடக்கும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் நீதிமானாய் வாழுவோம், கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், அவர் நம்மை ஆதரிப்பார். நம்முடைய பிரச்சனைகளை, பாரங்களை கர்த்தர் மீது வைத்து விடுவோம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், மார்க்கு 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் நமக்குள்ளே உலக கவலை இருக்கும் என்றால், தேவையில்லாத பிரச்சனைகளை நாம் யோசிப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே வசனமானது நெருக்கி போடப்படும். அதனாலே நாம் கனி கொடுக்க முடியாது, பலனற்றவர்களாய் போய்விடுவோம். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல,
அதன்படி வாழ்கிறவர்களாய் பலன் கொடுக்கிறவர்களாய் 130, 160, 100 பலன் கொடுக்கிற பிள்ளைகளாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாக நம்ம இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே உலக கவலைகளும் மற்ற காரியங்களை குறித்து உண்டாகிற பிரச்சனைகளும் நமக்குள்ளே இருக்கும் என்றால் நம்மால் கனி கொடுக்க முடியாது. ஆவியின் கனிகளை கொடுக்க முடியாதபடிக்கு நெருக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட ஜனங்கள் போல இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தருக்கென்று வாழ வேண்டும். ஹல்லேலூயா. உலக கவலைகள், உலக பாரங்கள் நம்மை நெருக்கி போடாதபடிக்கு அவைகளை தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு எல்லாவற்றையும் குறித்து நம்முடைய விண்ணப்பங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் தெரியப்படுத்துவோம். அவர் நமக்கு ஆதரவு செய்கிறவர், அவர் நமக்கு உதவி செய்கிறவர், அவர் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்முடைய பிரச்சனைகளை நீக்குகிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்திலே தேவையில்லாத கவலைகளை குறித்து புலம்பாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே அர்ப்பணித்து விட்டு நாம் தெய்வீக சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருப்போம். நாம் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நம்முடைய இருதயத்திலே ஒரு தேவ சமாதானம் வரும். நம்முடைய சிந்தைகள் பரிசுத்தமாக்கப்படும். கர்த்தருடைய பிள்ளைகள் உலக காரியங்களை குறித்து ஒன்றுக்கும் கவலைப்படாதபடிக்கு நம்முடைய தேவைகளை தேவனுக்கு தெரியப்படுத்துவோம். ஜெபத்திலே காத்திருந்து கர்த்தருடைய பாதபடியிலே அர்ப்பணிப்போம். நம்முடைய பாரங்களை அவர் சுமக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கவலைப்பட்டு கண்ணீரோடு வாழும்போது, நம்முடைய இருதயத்திலே துக்கத்தோடு இருக்கும்போது நாம் ஒடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் மன மகிழ்ச்சியாக இருப்போம். எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பதே பிதாவின் சித்தம். பிதாவின் சித்தத்தை செய்யதான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை அறிந்தவர்களை மன மகிழ்ச்சியோடு தேவ சமாதானத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் கண்ணீர் வடிக்காமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியப்படுத்திவிட்டு அவருடைய சமூகத்திலே காத்திருந்து அவரை துதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை பாதுகாப்பார், மரண பரியந்து நம்மை நடத்துவார், ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை சந்திப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் இருதயத்தில் உள்ள பாரங்களை தேவனுக்கு தெரியப்படுத்திவிட்டு மன மகிழ்ச்சியோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம், ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உடைய சமூகத்திலே முற்றிலுமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து தயவாய் மன்னித்து அங்கீகரிப்பீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்துக்கிறோம். எங்களுடைய குறைகளை மன்னிங்கப்பா, குற்றங்களை மன்னிங்க. முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களை பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு கையின் பிரயாசங்களை பிள்ளைகள் சாப்பிட கிருபைகளை கொடுங்க. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்திலும் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. இப்படியே ஆசீர்வதிக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். இப்படியே பாதுகாக்கும் கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமறிங்கி ஆசீர்வதிப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இப்படி சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ என் தேவன் மனமறங்குவீராக. என் தேவன் மனமறிங்கி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க.
பிள்ளைகளுடைய ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரிப்பீராக. தடைகளை நீக்கி ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. மற்றவர்களுக்கு முன்பாக நிந்தியோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதித்து தலை நிமிரச் செய்வீராக. இப்படி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ, என் தேவன் மனமரங்குக்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். நீரே ஆதரிக்கிறவர். பிள்ளைகளை நன்மையினால் நிரப்புங்க. பொருளாதார தேவைகளை சந்திங்க. குடும்ப சூழ்நிலைகளில் உள்ள எல்லா காரியங்களையும் சந்திப்பீராக. தடைகளை மாற்றி ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்கப்பா. கையின் பிரயாசங்களே வாய்க்க பண்ணுங்க. அப்படியே சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பத்திலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை தொடுவீராக. அப்படியே சுகமாக்கும் காரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். விடுதலை கொடுப்பீராக. பலவீனத்திலே உடைய பலன் பரிபூர்ணமாய் விளங்கட்டுமாப்பா. வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் என்ற வார்த்தையின் பிரகாரம் பிள்ளைகள் சரீரத்தில் உள்ள பலவீனங்கள் வியாதிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க. அப்படியே சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து திட்டமாய் பேசுங்க. அதிகாலையில் இருந்து அப்படியே சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில் பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துக்கிறோம். உடைய இரத்த கோட்டைகளை அர்ப்பணிக்கிறோம். எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. எந்த தீமை எங்களை தொடாதபடிக்கு வேலையடித்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். எல்லாம் துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.